மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு ஜல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூசி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி பொன்னுசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் ஈடுபட்டு பயன்பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் கிராம வேளாண்மையாளர் திரு எஸ் மகாதேவன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் நெல். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். திருச்சி மாவட்டம் அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சா பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்பு வேளாண்மையாளர்களுக்கு பொருளாதார ரீதியாக லாபம் ஈட்டி தருகிறது. அவ்வகையில் கறவை மாடு வளர்த்து பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் கிராம வேளாண்மையாளர் திரு எஸ் மகாதேவன் அவர்கள் தம்முடைய அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, மாடு கறவை மாடுகள் எல்லாம் இருக்குது. ஒரு 10 மாடு இருக்குது. அது இல்லாமல் சின்ன சின்ன கிடாரிகள்லாம் இருக்குது. சில விஷயங்களுக்கு ப்ராப்ளம் எதாவது வந்ததுன்னா நாங்கள் பக்கத்தில் உடற்பயிற்சி மையம் இருக்குது, அங்கே போய் கேட்போம். அவங்க கிளாஸ் எடுப்பாங்க, சம்டைம் கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் கூப்பிட்டாங்கன்னா போய் அட்வைஸ் பண்ணி கேட்போம் என்னென்ன ப்ராப்ளம்ன்ட்டு. செனை போடுறதுனா என்ன பண்ணணும், அது எத்தனை நாள் கழிச்சு போடணும், இது போட்டால் நல்லது, என்னென்ன தீவனங்கள் போடணும் அப்படின்னு எங்களுக்கு அட்வைஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அதை நாங்களும் இங்கே அதை பயன்படுத்துகிறோம். இங்கே ஒரு வளர்ப்பு புல் போட்டிருக்கோம், அதேமாதிரி சோளம் போட்டிருக்கோம். சோளம் ஹைட்ரோபானிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் இருக்குது. அதுலேருந்து சோளம் முளைக்கட்டி போடுறது அதெல்லாம் போடுறோம். மற்றபடி இது பை ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பால் ஒரு சுமாராக வந்துட்டுருக்குங்க. செனைக்கு சரியாக நிற்கலை. நிறையா கிடாரிகள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. ஒரு 10 பேர் அவங்க கேர் ஆஃபில் எடுத்து அதுக்கு ட்ரையூபின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சு ஹார்மோன் இதுக்கெல்லாம் சரி பண்ணி கன்று போகிறதுக்காக செனைக்கு வரும். வந்தவுடனே எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் அதை மானிட்டர் பண்ணினோம். டெய்லி வந்து பிளட்லாம் செக் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு நாள் அது செனை ஊசி போட்டாங்க. அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக ஒரு 2 மாடு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் நிற்காத ஒரு செனை மாடு கண்ணுக்கு வந்ததுங்க, செனைக்கு வந்தது. அந்தமாதிரி ஒரு 2 மாடு கிடாரி உள்ளே வந்திருக்குங்க. மிச்சத்துக்கும் ரீஹீட் வந்ததுன்னா திருப்பி அவங்களே கூப்பிட சொல்லியிருக்காங்க. அவங்களே ஃப்ரீ காஸ்ட் அவங்களே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அனிமலுக்கு ஆம்புலன்ஸ்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1962 நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அனிமல் ஆம்புலன்ஸு அவங்க எங்களுக்கு எஃப்டிசி பக்கத்துலேயே இருக்கிறனால எது கூப்பிட்டாலும் உடனே அர்ஜென்ட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் தான் நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன்,
இந்த மாதிரி சார் எங்களது கிடாரி எல்லாம் நிற்கலை செனைக்கெல்லாம் ப்ராப்ளம்னு ஒன்று அவங்க மூலமாக தான் வந்ததுனால தான் கொஞ்சம் வந்து பார்த்தாங்க, எல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. எப்போது எமர்ஜென்சினா டக்குன்னு உடனே வந்து சேர்த்து மாடு கீடு படுத்துருச்சு எழுந்துக்க முடியல, உடனே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த டைமில் அது பை ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சாணம் மூலமாக இது மட்டும் இல்லாமல் பயோகேஸ்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் அந்த சாணம் வந்து சும்மா இது போலங்க, அது உடனே இதுக்கு வெர்மி கம்போஸ்ட்னு ஒன்று தயார் பண்ணுறோம். அதில் வந்து மண்புழு உரம்னு சொல்லிட்டு உடற்பயிற்சி மூலம் அவங்க அப்படி கிளாஸுக்கு கூப்பிடுவாங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்வாங்க. அந்த அட்வைஸ்லாம் கேட்டு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுவோம். மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் 1.5 டன்னு கிட்ட வெர்மி கம்போஸ்டே தயார் பண்ணி அனுப்புகிறோம். மினரல் தாது உப்பு போடுறது, மினரல் மிக்சர் போடுறது, அப்புறம் கால்சியமுக்காக வெல்லம் போடுறது, இதெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்க. அதெல்லாம் கூட பண்ணுங்கள் நல்லதுன்னாங்க. அவங்க மூலமாக தான் எவ்ரி மந்த்து அதுக்கு போட்டு இந்த கண்ணுக்குட்டிக்கெல்லாம் நீங்கள் கம்பல்சரி மினரல் மிக்சர் போட்டிங்கன்னா எனர்ஜியாக இருக்கும், உடம்பு அந்த கர்ப்பப்பையெல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும், ரீஹீட்டிங் வர்றதுக்கு நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது, நல்ல ஒரு பயன்பாடுள்ள இதுவாக இருக்குது. மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் திரு எஸ் மகாதேவன் அவர்களை 9994251523 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இந்திய வானிலைத்துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மிதமான மழையுடன் மணிக்கு 19 கிலோமீட்டருக்கும் மேல் வேகமான காற்றும் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதத்திற்கு மேல் வயது உடைய வாழைகளுக்கு ஊன்று கொடுக்க வேண்டும். தொடர்ந்த மேகமூட்டம் காரணமாக கோடைக்கால இரவை பருத்தியில் பூ உதிர்வதை தடுத்து காய்பிடித்தலை அதிகரிக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கி 40 மில்லி கிராமை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். குறுவை நெல் நாற்றாங்கால் தயாரிப்பதற்கு இது உகந்த தருணமாகும். எனவே போதுமான தண்ணீர் வசதி உள்ள விவசாயிகள் நாற்றாங்கால் தயாரித்து விதைப்பு செய்யலாம். கடந்த வார மற்றும் வரும் நாட்களின் மழையினை பயன்படுத்தி பசுந்தாள் உர பயிர்களை விதைக்க வேண்டும். எதிர்பார்க்கப்படும் மழையினால் தற்போது நடப்பட்ட மஞ்சள் கிழங்குகள் அழுகிவிடாமல் தவிர்க்க போதிய வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. எதிர்பார்க்கப்படும் மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் மண்ணிலுள்ள பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கலாம். மேலும் மண்ணில் மழைநீர் உட்புகும் திறனையும் அதிகரிக்கலாம். நெல் தரிசில் பயிரிடப்பட்ட பருத்தி மற்றும் இரவை உளுந்து பயிரில் அசுவினி, இலைப்பேன், செம்பேன், தத்துப்பூச்சி மற்றும் வெள்ளை ஈ பரவலாக தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த 0.03% அசாடிராக்டின் மருந்தை ஒட்டும் திரவத்துடன் கலந்து மழை இல்லாத நாட்களில் காலை அல்லது மாலை நேரங்களில் கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். நெல் தரிசு பருத்தியில் 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ காட்டன் பிளஸை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் தெளிக்க வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் தினங்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலையால் பருத்தியில் செம்பான் சிலந்தியின் தாக்குதல் காணப்படலாம். இதனை கட்டுப்படுத்த டைகோஃபால் 18.5% SCயை 1 ஹெக்டேருக்கு 2700 முதல் 4050 மில்லி என்ற அளவில் மழை இல்லாத நாட்களில் தெளிக்க வேண்டும். கடந்த தினங்களில் பெய்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்து மண்ணின் ஈரத்தை மேம்படுத்தலாம். வரும் தினங்களில் அதிக வேகத்துடன் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் வாழைக்கு முட்டு கொடுக்க வேண்டும், கரும்புக்கு விட்டம் கட்ட வேண்டும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவும் பருவநிலையில் மல்லிகையில் மொக்கு துளைப்பான் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட மொக்குகளை புழுக்களுடன் சேகரித்து அழிக்கலாம். மேலும் விளக்கு பொறி அமைத்து அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்குட்டை வடிநீர் 5% தெளிக்கலாம் அல்லது 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி மாலத்தியான் கலந்து தெளிக்கலாம். தற்போது நிலவும் சூழ்நிலையை பயன்படுத்தி முருங்கையில் நல்ல விளைச்சல் பெற செடி ஒன்றிற்கு 45 கிராம் தழைச்சத்து, 16 கிராம் மணிச்சத்து, 30 கிராம் சாம்பல் சத்து ஆகியவற்றை விதைத்த 3வது மாதத்தில் இட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். மேலும் 6வது மாதத்தில் தழைச்சத்து மட்டும் ஒரு செடிக்கு 45 கிராம் என்ற அளவில் இட வேண்டும். தற்போது நிலவும் வானிலையின் காரணமாக கத்தரி பயிரில் பழுப்பு தத்துப்பூச்சியின் தாக்குதல் பரவலாக தென்படுகின்றது. நோய் தாக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். கத்தரி நடவுக்கு முன்பு 0.2% கார்போஃபியூரான் 50 STD கரைசலை நாற்றுகளின் வேர்களை நனைத்து நடவு செய்ய வேண்டும். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது.
வானம் மேகமூட்டமாக இருப்பதால் பூஞ்சான நோய் பரவுவதை தடுக்க சரியான முற்போக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை பெய்து வருவதால் தோட்டத்தில் உரிய வடிகால் வசதி செய்ய வேண்டும். மிளகு சாகுபடியில் செடி ஒன்றுக்கு 100 கிராம் யூரியா, 125 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 125 கிராம் பொட்டாஷ் உரம் பருவமழை காலத்தில் இடவும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்மேற்கு பருவமழை மே 30 முதல் கேரளாவில் துவங்கியுள்ளது. இதுவரையும் காணப்பட்ட வெப்ப அயற்சி இனி இருக்காது. இனி வரும் நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க துவங்கும். எனவே தீவனம் காற்றில் விரயம் ஆவதை தடுக்க தகுந்த நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோழி பண்ணையாளர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். தீவனம் காற்றில் பறக்காத வண்ணம் தீவனத்தில் சிறிது தாவர எண்ணெய் சேர்த்து வரலாம். தற்போது கிடைக்கின்ற மழையை பயன்படுத்தி நிலக்கடலை சாகுபடியினை விவசாயிகள் மேற்கொள்ளலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நிலக்கடலை ரகங்களான கோ 6, கோ 7 மற்றும் கோ 9 ஆகியவற்றை தேர்வு செய்து விதைப்பதால் அதிக மகசூல் பெறலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. கொட்டகையின் மேற்கூரையின் மீது தென்னங்கீற்று அல்லது வைக்கோல் பரப்பி அதன் மீது தண்ணீர் தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். வெயில் அதிகமாக பகல் நேரங்களில் கறவை மாடுகளின் மேல் தண்ணீர் தெளித்து அதன் வெப்பத்தை தணிப்பதன் மூலம் பால் உற்பத்தி குறையாமல் பாதுகாக்கலாம். கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலமாகவும் வெப்ப தாக்குதலிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். நெல் தரிசு, உளுந்து மற்றும் பச்சை பயிரில் மேல் சாம்பல் நோயினை கட்டுப்படுத்த 5% வேப்பங்கொட்டை சாறு கரைசல் அல்லது ஏக்கருக்கு 400 கிராம் மேன்கோசெப் அல்லது 1 கிலோ நனையும் கந்தகத்தூளை காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் 123 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகமான காற்றுடன் மழை இருப்பதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். அன்னாசியில் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி செய்ய வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் திருந்திய நெல் சாகுபடி குறித்து காண்போம். திருந்திய நெல் சாகுபடியில் பயிரிட ஏற்ற பருவம் மழையற்ற வறட்சி பருவம் திருந்திய நெல் சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. பயிரிட ஏற்ற ரகங்கள்: ஒட்டு ரகங்கள் மற்றும் அதிக தூர் பிடிக்கும் ரகங்கள். விதை அளவு: குத்துக்கு 1 நாற்று 7 முதல் 8 கிலோ வரையிலும், குத்துக்கு 2 நாற்று 12 முதல் 15 கிலோ வீதம் 1 ஹெக்டேருக்கு விதைகள் தேவைப்படும். நீர் நிர்வாகம்: மண் மறைய நீர் கட்டுதல் முதல் 10 நாட்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும். அதன் பின்னர் 1 அங்குல உயரத்திற்கு நீர் கட்டி மறைத்து மண்ணில் சிறு கீறல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர் பாய்ச்சுதல் வேண்டும். இம்முறை இளங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும். இளங்கதிர் உருவானதற்கு பின் 2 அங்குலம் அளவிற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். உர மேலாண்மை: பசுந்தாள் மற்றும் தொழு உரம் பயன்படுத்தி நெல் வளர்ச்சி மற்றும் மகசூலை அதிகரிக்கலாம். மேலும் தகவல்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம் குவிண்டாலுக்கு: மக்காச்சோளம் போடிநாயக்கனூரில் குறைந்தபட்சமாக 1680 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1760 ரூபாய்க்கும், ஒட்டன் சத்திரத்தில் 1400 1550 ரூபாய்க்கும், நெல் ADT 36 தேவக்கோட்டையில் 1500 1700 ரூபாய்க்கும், கமுதியில்
1450 1550 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 43 செஞ்சியில் 1250 1391 ரூபாய்க்கும், மதுரையில் 1750 1850 ரூபாய்க்கும், நெல் பொன்னி திருமங்கலத்தில் 2300 2400 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் 2400 2500 ரூபாய்க்கும், நெல் பொன்மணி திங்கள் சந்தையில் 1600 1800 ரூபாய்க்கும், வடசேரியில் 1900 ரூபாயிலிருந்து 2100 ரூபாய்க்கும், கேழ்வரகு தேன்கனிக்கோட்டையில் 3200 4000 ரூபாய்க்கும், உளுந்தூர்பேட்டையில் 2559 ரூபாயிலிருந்து 2766 ரூபாய்க்கும், டிவி கம்பு விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2109 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்சமாக 1719 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1899 ரூபாய்க்கும், மஞ்சள் கிழங்கு கோயம்புத்தூரில் 5905 6200 ரூபாய்க்கும், பெருந்துறையில் 5550 6286 ரூபாய்க்கும், எல் ஸ்ரீமுஷ்ணத்தில் 4586 ரூபாயிலிருந்து 7774 ரூபாய்க்கும், திட்டக்குடியில் 5750 6125 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து குறிஞ்சிப்பாடியில் குறைந்தபட்சமாக 5009 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5289 ரூபாய்க்கும், பன்ருட்டியில் 5340 ரூபாயிலிருந்து 5920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 96 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கிழங்கு வகைகளான கருணைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 64 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இங்கிலீஷ் காய்கறிகளான பீன்ஸ் 1 கிலோ 56 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 72 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 36 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கீரை வகைகள்: கீரைகள் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 44 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் உழவர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 350 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 160 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 380 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 450 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 90 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். தர்மபுரியில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 365 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 300 ரூபாய்க்கும், சராசரியாக 329 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 480 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 350 ரூபாய்க்கும், சராசரியாக 429 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சேலத்தில் மஞ்சள் பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சம், குறைந்தபட்சம் மற்றும் சராசரியாக 311 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கோவையில் வெண்பட்டுக்கூடு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 535 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 371 ரூபாய்க்கும், சராசரியாக 466 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சா பட்டு கிலோ ஒன்றிற்கு அதிகபட்சமாக 3450 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 3160 ரூபாய்க்கும், சராசரியாக 3361 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மாநிலத்தின் சராசரி வானிலை அறிவிப்பு. காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36.6 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 26.4 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 52.6%, காற்றின் வேகம் மணிக்கு 6.6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில்
20.7%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.3 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0.5 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 518.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 1032.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.6ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிருது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். கால்நடை வளர்ப்பு மாறி வரும் தட்பவெப்ப நிலைகளாலும் ஊட்டச்சத்து குறைபாடுகளாலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. முறையான பராமரிப்பினால் மட்டுமே கால்நடை வளர்ப்பில் அதிக லாபம் ஈட்ட முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து விளக்குகிறார் தஞ்சாவூர் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி பொன்னுசாமி அவர்கள். இன்று நாம் கால்நடை வளர்ப்பில் தடுப்பூசியின் முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். உலகிலுள்ள கால்நடைகளில் நமது நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா தோராயமாக 55% எருமை மாடுகளும் மற்றும் 12.5% கறவை மாடுகளும் உள்ளன. நமது நாட்டில் 3/2 பங்கு கால்நடைகள் விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திட பெரும் பங்கு வகிக்கின்றது. இது மட்டுமின்றி நமது நாட்டில் விவசாய பெருமக்களுக்கு கால்நடைகள் உணவு உற்பத்திக்காகவும் மற்றும் அதனுடைய சாணம் எரிபொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் விவசாய பெருமக்களுக்கு நிலையான வருமான ஆதாரமாக கால்நடைகள் விளங்கி வருகின்றன. இருந்த போதிலும் நமது கால்நடைகளை அவ்வப்போது கொடிய நோய்களான கோமாரி நோய் மற்றும் அம்மை நோய் போன்ற நோய்கள் தாக்கி இதனால் உற்பத்தி திறன் இழப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க கால்நடைகளில் தொற்று நோய்களால் ஏற்படும் பொருளாதார இழப்பை தவிர்க்க விவசாய பெருமக்கள் தடுப்பூசிகள் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தடுப்பூசியினால் கால்நடைகளுடைய நலம் சுகாதாரம் மற்றும் பேணி காப்பது மட்டுமல்லாமல் கால்நடைகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்களையும் தடுக்கலாம். தடுப்பூசியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசியில் ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான நோய்க்காரணி புரதத்தை உடலில் உட்செலுத்தி அதற்கான எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதே தடுப்பூசியாகும். தடுப்பூசி எங்கிருந்து பெறப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசிக்கு பார்த்தீங்கன்னா உயிருள்ள அல்லது கொல்லப்பட்ட நுண்ணுயிரிகள் அல்லது நச்சுயிரிடமிருந்து பெறப்படுகின்றன.
இப்போ தடுப்பூசி போடும்போது என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். தடுப்பூசி போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான மாடுகளுக்கு தான் தடுப்பூசி போடணும். காய்ச்சல் வந்த மாடுகளுக்கு, சீக்கான மாடுகளுக்கு தடுப்பூசி கண்டிப்பாக போடக்கூடாது. தடுப்பூசி போடும்போது காலை அல்லது மாலை வேளைகளில் தான் போடணும். தடுப்பூசியை நல்ல மதிய நேரத்தில் உச்சி வெயிலில் தடுப்பூசி எக்காரணம் கொண்டும் போடக்கூடாது. தடுப்பூசி போடும்போது குடற்புழு நீக்கம் பண்ணலாமா என்று சிலருக்கு கேள்வி எழுவதுண்டு. தடுப்பூசி போடும்போது குடற்புழு நீக்கம் பண்ண தேவையில்லை. குடற்புழு நீக்கம் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடுவதற்கு 2 அல்லது 3 வாரங்களுக்கு முன்னரே குடற்புழு நீக்கம் பண்ணியிருக்கணும். இது மாதிரி பண்ணுவதனால பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி வந்து கால்நடைகளுக்கு மழை காலத்திற்கு முன்னரே போட்டுருணும். ஏன்னு சொன்னீங்கன்னா மழை காலத்தின் போது பார்த்திங்கன்னா தொற்று நோய்களான தொண்டை அடைப்பான் நோய், கோமாரி நோய் போன்ற நோய்கள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் மழை காலத்திற்கு முன்னரே தடுப்பூசிகளை போட்டுடணும். தடுப்பூசிகள் வந்து எக்காரணம் கொண்டும் காலாவதியான தடுப்பூசிகளை எக்காரணம் கொண்டும் உபயோகப்படுத்தக்கூடாது. அந்த இடத்த வந்து கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. தடுப்பூசி போட்ட பிறகும் கிருமிநாசினினால் சுத்தம் செய்யக்கூடாது. தடுப்பூசி போடுவதற்கு முன்னரும் பின்னரும் கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்யக்கூடாது. தடுப்பூசியை வந்து நோய் கிளர்ச்சியின் போது போடலாமா என்ற கேள்வி எழுவதுண்டு. ஸோ நோய் கிளர்ச்சியும் போது தடுப்பூசி கண்டிப்பாக போடக்கூடாது. அதனுடைய சுற்றியுள்ள பகுதிகளில் தான் தடுப்பூசி போடணும். நோய் கிளர்ச்சியான பகுதிகளில் தடுப்பூசி கண்டிப்பாக போடக்கூடாது. அதே மாதிரி சிகிச்சையில் இருக்க மாடுகளுக்கு தடுப்பூசி எக்காரணம் கொண்டும் போடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்பாங்க விவசாய பெருமக்கள்லாம், சினை காலத்தில் தடுப்பூசி போடலாமா என்று. சினை காலத்தில் கண்டிப்பாக தடுப்பூசி போடலாம். இதனால் கருக்கலைப்போ கன்று வீச்சோ கண்டிப்பாக ஏற்படுவது இல்லை. அது மட்டுமின்றி தடுப்பூசி போடுறதுனால சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வலியாக இருக்கும், பால்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. தடுப்பூசி போடுறதுனால பால்லாம் குறையாது, வலி இருக்கும். சில சமயத்தில் வந்து எண்ணெய் கலந்த தடுப்பூசிகள் போடும்போது வலி இருக்கும். அதனால் ஒரு நாள் 2 நாள் பால் கொஞ்சம் கரைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் வந்து மீண்டு வந்துடும். அதனால் தடுப்பூசி கண்டிப்பாக போடலாம். அப்புறம் தடுப்பூசி போடும்போது பார்த்திங்கன்னா நோய் வந்துடும், இல்லை சீக்கு வந்துடும், எங்கள் மாடு வந்து உடம்பே பிடிக்காது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் தவறான மூட நம்பிக்கை. தடுப்பூசி போடுறதுனால உடல் எடைக்குறைவோ அல்லது நோயோ வராது. தடுப்பூசி வந்து நோயை வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம தடுப்பூசி போடுறோம். தடுப்பூசி போடுறதுனால வந்து நோய் அறிகுறியை மட்டும் அது குணப்படுத்துறதில்ல, நோயையே வராமல் தடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசி போடும்போது தடுப்பூசி அங்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது குளிர்சாதன வசதியுடன் தான் வாங்கிட்டு வரணும். நம்ம பண்ணைகளுக்கு வாங்கிட்டு வரும்போது குளிர்சாதன வசதியோடு தான் வாங்கிட்டு வரணும். அப்புறம் தடுப்பூசியை வந்து எக்காரணம் கொண்டும் நேரடியாக சூரிய ஒளிப்படுமாறு வைத்திருத்தல் கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தடுப்பூசிகள் போடும்போது அந்த உடலில் ஏதாவது இந்த வீக்கம் ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுகி அவருடைய ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும். இவ்வாறு தடுப்பூசிகள் போடும்போது இந்த முறைகள்லாம் பின்பற்றினா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் மாடுகள். தடுப்பூசி போடுறதுனால என்ன பயன்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? தடுப்பூசி போடுறதுனால கால்நடைகளுக்கு நுண்ணுயிரி நோய்களான அடைப்பான் நோய், தொண்டை அடைப்பான் நோய், சப்பை நோய், துள்ளுமாறி நோய் போன்ற நோய்களிலிருந்து கால்நடைகளை காக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நச்சுயிரி நோய்களான கோமாரி நோய், ஆட்டம்மை நோய், ஆர்கொல்லி நோய், கோழிகளில் வரக்கூடிய வெள்ளைக்கழிச்சல் நோய் போன்ற நோய்களையும் நம்ம தடுக்கலாம். அதே மாதிரி கால்நடைகளிலிருந்து வரக்கூடிய மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்களையும் தடுக்கலாம். தடுப்பூசி போடுறதுனால நோயவே தடுக்கிறதுனால அதுக்காக மருந்து செலவினங்களையும் குறைக்கலாம். இவ்வாறு தடுப்பூசிகளை வந்து கால்நடை வளர்ப்போர் கால அட்டவணைப்படி தங்களுடைய கால்நடைகளுக்கு போட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி பொன்னுசாமி அவர்களை 9789623764 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 2/6/2017 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. மண்புழு உர தயாரிப்பில் வெற்றி கண்ட காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் கிராம வேளாண்மையாளர் திருமதி M. ராஜேஸ்வரி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் வரகு, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாட்டுக்கோழி குஞ்சுகள் பராமரிப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் V. குமரவேல் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.